நீங்க ஒரு இளையராஜா ஃபேனா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கரெக்ட் ஆகும். இப்ப ரீசெண்டா தேவா அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்க ஏன் காப்பிரைட் அலோவ் பண்றீங்க, காப்பிரைட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு சூப்பரான ஒரு பதில் சொன்னாரு நம்ம தேவா அவர்கள். அவர் என்ன சொன்னாருன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தேவா அவர்கள் என்ன சொன்னார்னா, காப்பிரைட்ல எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க, என்னோட பாடல்களை யாரு வேணாலும் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஏன்னா அப்பதான் என்னோட பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் இன்னும் தெரியாத மக்களுக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாம இன்றைய இளைஞர்கள் சின்ன சின்ன குழந்தைகள் வரைக்கும் என்னோட பாடல்கள் போய் சேருது. அதுக்காக நான் காப்பிரைட் கிளைம் நான் போடாம இருக்கணும். அப்பதான் என்னோட பாடல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். அடுத்தடுத்த தலைமுறைகள் என்னோட பாடல்களை ரசிப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைகளை பழைய பாடல்களை போய் சேர்றது கிடையாது. அப்படி போய் சேரணும்னா நான் இந்த மாதிரி காப்பிரைட்டை போடாம இருப்பேன். ஏன்னா எனக்கு காப்பிரைட்டால வர்ற பணங்கள் மேல எனக்கு ஒரு துளி நாட்டமும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஆனா என்னோட பாடல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேருதுன்னா அது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இதுவே நம்ம இளையராஜா அவர்கள் என்ன பண்றாரு, எங்கேயாவது யாராவது ஒரு பாடல் அவரோட பாடல்களை தவறா பயன்படுத்திட்டாவோ, ஒரு வீடியோலயோ ஒரு படத்துலயோ யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே காப்பிரைட் கிளைமை போட்டு எனக்கு இத்தனை லட்ச ரூபாய் இத்தனை கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா தேவா அவர்கள் பெருந்தன்மையா என்னோட பாடல்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரே தவிர்த்து அவருக்கு ஒரு துளி கூட காசு பணம் மேல ஆசையும் கிடையாது, பப்ளிசிட்டி மேலேயும் ஆசையும் கிடையாது. அவருக்கு என்னன்னா அவரோட பாடல்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். பழைய பாடல்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இசையை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் அடுத்தடுத்த சந்ததிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. ஸோ இந்த கண்டென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இளையராஜா ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் தேவா அவர்களோட கருத்து உங்களுக்கு எப்படி இருக்கு, அவர் சொன்னது கரெக்டா இல்ல நம்ம இளையராஜா அவர்கள் செய்யறது கரெக்டா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.